விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பள்ளிக்கு தினமும் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதால் மாணவர்கள் பேருந்து வசதி கோரி வீடியோ மூலம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்க பஸ் விட்டே ஆகணும். சரிங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நடக்க முடியலன்னு ரொம்ப அழுகுறாங்க. அதனால தயவு செய்து கீர்த்தனா மேடமும் சரி, விஜயனாவும் சரி, இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்க பஸ் விட்டே ஆகணும். சரிங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நடக்க முடியலன்னு ரொம்ப அழுகுறாங்க. அதனால நீங்க போங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா 2017 சிறுகுளம் கண்மாய் கரையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதை தொடர்ந்து அங்கு வசித்த குடும்பங்களுக்கு அரசு கல்லூரி அருகே புதிய குடியிருப்புகள் வழங்கப்பட்டன. ஆனால் அந்த பகுதியில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மாணவ மாணவிகள் தினமும் நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டியிருப்பதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கின்றனர். பேருந்து வசதி ஏற்படுத்தி தர பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறும் அவர்கள் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக பேருந்து இயக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் விஜய் மாமா பிளீஸ் எங்களுக்காக பேருந்து விடுங்கள் என்று மாணவர்கள் மழலை மொழியில் கோரிக்கை விடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.